எஸ்பி கார் மோதிய விபத்தில் மேலும் ஒருவர் தற்போது பலியாகி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சண்முகம் சொல்ல கேட்கலாம். வணக்கம் சண்முகம், தற்போது பலியாகி இருக்கக்கூடிய நபரின் பின்னணி என்ன? தற்போது எஸ்பி மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் சண்முகம்? வணக்கம் மேடம். நீலகிரி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளராக பணியாற்றி வருபவர் சுந்தரவடிவு. இவரது அலுவலகத்தில் காவலராக ஓட்டுநராக பணியாற்றி வருபவர் தமிழ் குடிமகன், வயது 32. நேற்று காவல் கண்காணிப்பாளரின் மனைவியை கோவை விமான நிலையத்திற்கு கொண்டு சென்று விடுவதற்காக தமிழ் குடிமகன் காரில் ஊட்டியிலிருந்து அவரது மனைவியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார். நேற்று மாலை மேட்டுப்பாளையம் ஊட்டி சாலையில் கல்லாறு அருகே தூரிப்பாலத்தை கடந்து கார் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த 2 சக்கர வாகனம் எதிர்பாராத விதமாக திடீரென மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் மோதிய வேகத்தில் 2 சக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஓட்டல் ஊழியர் அல்தாப், பின்னால் அமர்ந்து வந்த கல்லூரி மாணவர் முகமது ஜுனைத் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டனர். தூக்கி வீசப்பட்டவர்கள் படுகாயமடைந்த அவர்களை மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து தகவல் கிடைக்கப்பெற்றதும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 2 சக்கர வாகனம் எரிந்து கொண்ட தீயை அணைத்தனர். மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 2 பேரும் கோவை தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதில் செல்லும் வழியிலேயே ஓட்டல் ஊழியர் அல்தாப் நேற்று பரிதாபமாக இறந்தார். இந்த நிலையில் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கல்லூரி மாணவர் முகமது ஜுனைத் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலை உயிரிழந்தார். இது குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சண்முகம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.